வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு பேராசிரியர் ஐயா அருணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. அண்ணாமலை பாஜகவுடைய ஸ்டேட் பிரசிடென்ட். இதுக்கு முன்னால ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தாரு. ஆனா அவர் மேடைகள்ல பேசுறதும் சரி, பத்திரிகை சந்திப்புகள்ல பேசுறதும் சரி, இதுக்கெல்லாம் ஒரு தகுதியானவரா இங்க இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ ரொம்ப தரம் தாழ்ந்து இறக்கி கொண்டு வந்துட்டாரோ அப்படின்னு தோணுது. உதாரணத்துக்கு நேத்து பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் பிரச்சார மேடையில ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், அது தமிழர்களுடைய உயிரிலும் உணர்விலும் கலந்த ஒரு போராட்டத்தை, இங்க மாபெரும் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு போராட்டத்தை பிஞ்ச செருப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப அனாயாசமா சொல்லிட்டு போறாரு. இந்த துணிச்சல் எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? இப்படிப்பட்ட பேச்சுக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த நோக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க? RSS உடைய கோட்பாடே சமஸ்கிருதம் அதிலிருந்து பிறந்த மொழிகள் தவிர மற்றவற்றையெல்லாம் புறந்தள்ளுவதுதான் அல்லது தாழ்வாக பார்ப்பதுதான். இல்லாத இன்னொரு வித்தை இருக்கு. தமிழ் உள்ளிட்ட திராவிட மொழிகளும் சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்தவைதான் என்று ஒரே போடாக போடுவது. அதிலிருந்துதான் அந்த தமிழுக்கான போராட்டம், அதை பின்னுக்கு தள்ளுகிற இந்தி திணிப்பு, ஆகவே இந்தி திணிப்பை எதிர்த்த போராட்டம், இவற்றையெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, இகழ்வாக நோக்குவது, இழிவாக பார்ப்பது, இது ஆதி காலத்திலிருந்தே அவங்களுடைய பண்புதான். ஜனசங்க காலத்திலிருந்தே அப்படித்தான். ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்திய திணிச்சது காங்கிரஸ் தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. காங்கிரஸ் ஆட்சி தான். ஆனா அவங்களை தூண்டி விட்டது அன்றைய ஜனசங்கம் என்பது பல பேருக்கு தெரியாது. ஏன்னா அன்றைக்கு வடக்கே இருந்த இந்த ஜனசங்கம் இந்தி மட்டும்தான், சமஸ்கிருதம் மட்டும்தான் பேசிச்சு. உதாரணமாக இங்க இந்தி திணிப்பை எதிர்த்து இந்திய எழுத்துக்களை ரயில்வே நிலையத்துல அழித்தால், தார் கொண்டு அழித்தால், அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஜனசங்கத்துக்காரங்க ஆங்கில எழுத்துக்களை எல்லாம் தார் கொண்டு அழிச்சாங்க தெரியுமா? ஆக இதுதான் அவங்களுடைய பாரம்பரியம். அந்த பாரம்பரியம், அதோடைய பாரம்பரியம் ரொம்ப எளிமையா சொன்னா என்னன்னா, அது தமிழுக்கு விரோதமானது, தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்வது. இதுதான் அவங்களுடைய பாரம்பரியம். நான் அந்த வாக்கியத்தை கூட அப்படியே பழையபடி கேட்டேன், அண்ணாமலை என்னதான் பேசினாருன்னு. என்னது இந்தி சமஸ்கிருதம் இதெல்லாம் பிஞ்சு போன செருப்பு, அப்படிதான் அவரு வருது. அதாவது இந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு, அதை எதிர்த்த போராட்டம் எல்லாம் பிஞ்சு போன செருப்பு, அதை போய் பழையபடி எடுத்துக்கிட்டு வர்றாங்க என்று அவ்வளவு தூரம் கொச்சப்படுத்தி அவர் பேசியிருக்காரு. ஆனா அது பாஜகவுக்கு எதிராகத்தான் திரும்ப போகுது. பட் நான் என்ன சொல்ல வர்றேன், இன்றைக்கு இந்தி திணிப்பு நடக்குது என்பதை கண்கூடாக மக்கள் பார்க்கறாங்க. அவ்வளவு திட்டங்களுக்கு மோடி அரசு, அவ்வளவு திட்டங்களுக்கு ஒரு சேர இந்தி பெயர்கள் தான். தமிழ்நாட்டில் அவங்க புதிதாக துவக்குகிற அல்லது பழைய ரயிலே புது பேர் போட்டாங்கன்னா அந்த பேர் பூரா பாத்தீங்கன்னா தேஜஸ் அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதம் அல்லது இந்தியில தான் இருக்கும். இன்னும் கூட கூடுதல் நல்ல முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, எங்க முன்பெல்லாம் மோடி வந்தாருன்னா ஆங்கிலத்துல பேசுவாரு, அதை மொழிபெயர்ப்பாங்க தமிழ்ல. ஆங்கிலம் தெரிஞ்சவங்க இங்க இருப்பாங்க, பாதி பேருக்கு தெரியும். இப்ப வேண்டுமென்றே இந்தியில் தான் பேசுகிறார், இந்தியிலிருந்து தமிழாக்கம் பண்றார். அப்ப அவங்க எந்த அளவுக்கு வெறி பிடித்த இந்தி திணிப்பு ஆதரவாளர்கள் என்பது. ஒரே ஒரு புள்ளி வர இந்த விஷயத்துக்கு மட்டும் சொல்றேன். சமஸ்கிருத திணிப்பு எதிர்ப்பு, இந்தி திணிப்பு எதிர்ப்பெல்லாம் பிஞ்ச செருப்புங்கிறாரு. அதை இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்குது மோடி அரசு. ஏதோ பழைய காலத்து செய்தி அல்ல. நம்ம ஜோதிமணி எம்பி இப்ப தேர்தலுக்கு நிக்கிறாங்களே, அவங்க ஏற்கனவே எம்பியா இருந்தவங்க, அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க நாடாளுமன்றத்துல. எழுத்துப்பூர்வமாக பதில் வந்திருக்கு. கொடுத்தவர் யார் என்றால் கல்வித்துறையுடைய இணையமைச்சர் சுபாஷ் சர்க்கார். அந்த கேள்விக்கு அவங்க பதில் என்னன்னா, 2014 முதல் கேள்வி கேட்டு வெளிவந்தது 2023 ஜனவரி 1 அப்ப 2014 முதல் மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசு ஒதுக்கிய நிதி வெறும் ரூபாய் 74 கோடி. ஆனால் மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்திற்கு இதே மோடி அரசு ஒதுக்கிய நிதி ரூபாய் 1488 கோடி. ரெண்டுமே செம்மொழிதான். ஏன் ரெண்டையும் ஒப்பிடுகிறேன் என்றால், அப்ப பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்னு மோடி பேசிக்கிறாரு. திருக்குறளை எல்லாம் மேற்கோள் காட்டுவாரு.
பேச்சுத்தான், ஆனா செயல் எப்படி இருக்கு பாருங்க. அது எங்க அம்மாலாம் அடிக்கடி ஒரு சொல்ல சொல்லும், வாய்தாயா சக்கரை கை கருணை கலங்குங்கும். இனிப்பா ஆமா இனிப்பா பேசிட்டு போவாங்க, கை மட்டும் நீளாதான். அது மாதிரி இவர் பேச்சுல தமிழை புகழ்வாரு, ஆனா செயலில் சமஸ்கிருதத்துக்கு தான் எல்லாம் செய்வார். வெறும் நிதி ஒதுக்கீடு மட்டுமல்ல, என்கிட்ட வேற நிறைய புள்ளிவரங்கள் இருக்குது. வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள்ல இருக்கைகள் உருவாக்குறதுல ஒரே ஒரு தமிழ் இருக்கை தான் உருவாக்கி இருக்காங்க. ஆனால் 10 இருக்கைகள் இந்திக்கு, 4-5 இருக்கைகள் சமஸ்கிருதத்துக்கு என்று அவங்களே கணக்கு போட்டிருக்காங்க. அந்த இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சரல் ரிலேஷன்ஸ்ல நீங்க போனீங்கன்னா தெரியும். அதை விட நான் அடிப்படையான கேள்வி என்ன கேட்கிறேன்னா, உண்மையிலேயே இவங்களுக்கு தமிழ் மீது பற்று இருக்குமே ஆனால் மோடி அவங்களுக்கு நான் சொல்லுவேன், ஏன் தமிழையும் போடுறேன், தமிழையும் ஒன்றியத்தின் அலுவல் மொழி ஆக்க கூடாது. நீங்க ஒத்துக்கிறீங்களா? உலகத்தின் தொன்மையான மொழின்னு கூட சில பேசுவாரு. இந்தியாவிலேயே தொன்மையான மொழி அப்படின்னு இங்க வரும்போது தமிழை சொல்லுவாரு, வடக்க போகும்போது சமஸ்கிருதத்தை சொல்லுவாரு. 2 தொன்மையான மொழிகள் தான். சமஸ்கிருதத்திலிருந்து வந்தா இந்தி அலுவல் மொழியா இருக்கு ஒன்றியத்தின். அதற்கு ஈடு ஜோடான இன்னும் சொல்ல போனா 8 கோடி பேர் பேசுகிற தமிழ் மக்கள் மொழியாகவும் இருக்கிற தொன்மையான மொழி, அதை ஏன் ஒன்றியத்தின் அலுவல் மொழியாகவும் ஆக்கக்கூடாது? செய்ய தயாரா? அப்ப செஞ்சாங்கன்னா ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இவங்க சென்னை உயர் நீதிமன்றத்தின் அலுவல் மொழியாக கூட தமிழ் ஆக்கல. நம்ம சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பின தீர்மானம் அங்க கிடக்குது ஒன்றியத்துல, அரசியல் சாசனத்துல அதுக்கு வசதி இருக்குது. ஆனால் அதை கூட அவங்க செய்ய தயாரா இல்லை. ஆனா பேச்சு மட்டும் பாத்தீங்கன்னா பிரமாதமாக தமிழை பத்தி பேசுவாரு, ஆனா நடப்புல ஒண்ணு செய்ய மாட்டாரு. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அந்த உணர்வு தான் இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம், சமஸ்கிருத திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை எல்லாம் இப்படி கொச்சைப்படுத்தி பேசுகிற துணிச்சலை அண்ணாமலைக்கு தந்திருக்கு. இதற்கு தக்க பதிலடியை வருகிற தேர்தலில் பாஜகவுக்கு மக்கள் தருவாங்க. அநேகமா எல்லா இடங்களிலும் டெபாசிட் பறிபோகும், கட்டுத்தொகையவே அவங்களால மீட்க முடியாது. அந்த அளவுக்கு கோபம் இன்றைக்கு வந்திருக்கு என்பதுதான் என்னுடைய கணி. 1965 இந்த போராட்டம் மிக தீவிரமாக இருக்கும் பொழுது பேரறிஞர் அண்ணா தலைமையில எவ்வளவு பேர் போராடினாங்கன்னு நமக்கு தெரியும். 100 கணக்குல எவ்வளவு பேர் இறந்து போனாங்க, 1000 கணக்குல ஜெயிலுக்கு போனாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். அன்னைக்கு காங்கிரஸை ஒதுக்கி வைத்த மக்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 60 ஆண்டுகள் காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சிக்கு அவங்களால வரவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு போராட்டம் இல்ல. இப்ப அண்ணாமலை இத பத்தி தைரியமா ஒரு எலெக்ஷன் கேம்பெயின்ல இவர் பேசுறாரு. இதற்கான எதிர்வினை எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதற்கான போதுமான ஒரு டிராக்ஷன் திமுக கொடுக்கலையும் தோணுது. ஏன்னா இந்த ஒரு விஷயத்த கையில எடுத்து அவங்க இன்னும் இதை தீவிரமா கையில எடுத்திருக்கலாம் தோணுது. ஆனா திமுக ஏதோ போனா போது, ஏதோ உளறிட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்களோன்னு தோணுது. நீங்க இல்ல இப்ப நான் பார்த்துட்டு வர்றேன். திமுகவுடைய தலைவர்களில் ஒருவராகிய RS பாரதி அவர்களுடைய எதிர்வினை வந்திருக்கு. இப்ப கடுமையா தாக்கி பேசி இருக்கிறாரு. அதனால நிச்சயமாக பரப்புரையில திமுக கொண்டு போவாங்க. என்னை போன்றவங்களும் ஏற்கனவே இதே போல பதிவுகளை போட்டு அது கொண்டு போயிருக்கிறோம். அதெல்லாம் உண்மையிலேயே அவங்களால எதிர்கொள்ள முடியல. நேற்று கூட ஒரு விவாதத்துல பாஜக காரங்க ஒரு அம்மையார் வந்திருந்தாங்க. இந்த விவகாரத்தை நாங்களெல்லாம் எழுப்பினோம். அவங்க அதுக்கு பதிலே சொல்லல. அதாவது அண்ணாமலையுடைய பேச்ச பாஜகவுடைய பேச்சாளர்களாலேயே நியாயப்படுத்த முடியவில்லை. அவ்வளவு கொச்சைத்தனமான இழிவான பேச்சு அது. அதாவதுங்க, ஒரு போராட்டத்துல உங்களுக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம், ஆனால் அது மக்கள் போராட்டமாக கிளர்ந்து எழுந்து அதன் விளைவாக ஒரு ஆட்சி மாற்றமே நடந்து அதன் விளைவாக தமிழ்நாடு மாநில அரசுடைய மொழிக் கொள்கை என்பது இருமொழி கொள்கை தான். இங்கே தமிழும் ஆங்கிலம் தான். ஒன்றிய அரசு அன்றைக்கு கொண்டு வந்த மும்மொழி திட்டத்தை, இந்தி உள்ளிட்ட மும்மொழி திட்டத்தை தமிழ்நாடு அரசு நிராகரிக்கிறது என்று சட்டமன்றத்தில் ஒரு மனதா தீர்மானம் நிறைவேற்றி அண்ணாவுடைய ஆட்சி காலத்திலேயே அது இன்றைக்கு வரைக்கும் அரசு கல்வி நிறுவனங்களில் நடப்பிலே இருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய விஷயம். அதை பூரா கொச்சப்படுத்தி அதை பிஞ்ச செருப்புன்னு சொன்னா, நான் இப்ப மரியாதை காரணமாக மேற்கொண்டு அது பேசல. அந்த சொல்லின் மூலமாக இவர் தமிழின் விரோதி, தமிழினத்தின் துரோகி என்பதோட நான் நிப்பாட்டி கொள்ள விரும்புகிறேன். ஆனால் சமூக ஊடகங்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த செருப்பை வச்சு பல பேர் பயங்கரமா விளையாடி கொண்டிருக்காங்க பாஜகவுக்கு எதிராக. ஆகவே இதெல்லாம் லேசா விட மாட்டாங்க தமிழர்களும் சரி, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
இயல்பான நியாயமான மொழி உணர்வு மிக்கவர்கள் விடமாட்டார்கள். கண்டிப்பாக அதுக்கு சரியான பதிலடியை அவங்க கொடுப்பாங்க. மிக குறிப்பாக இன்னும் 17-18 நாள் தான் இருக்குது. தேர்தலில் கொடுப்பார்கள், கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். இன்னொரு விஷயத்த இன்னைக்கு கையில எடுத்திருக்கிறாரு. இன்னொரு ஆயுதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து ஆர்டிஐக்கு வந்து நான் வந்து ஒரு பெரி கேட்டு அனுப்பியிருந்தேன். அவங்க முக்கியமான 2 ஆவணங்கள் அனுப்பியிருக்காங்க. கச்சத்தீவை தார வார்த்ததுல வந்து காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி போட்டு கச்சத்தீவை வந்து ஸ்ரீலங்காக்கு தார வார்த்துட்டாங்க. இது வந்து 74லயே வந்து அன்றைய முதல்வரான கலைஞர் அவர்களுக்கு வந்து தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து பேசாம ஒன்றிய அரசுக்கு காங்கிரஸ் சதிக்கு வந்து இவர் ஆதரவா இருந்தாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு அண்ணாமலை வைக்கிறாரு. இத நிர்மலா சீதாராமன் வந்து இத ட்வீட் பண்றாங்க, இத பத்தி பேசுறாங்க. தேர்தலுக்கு முன்னால இன்னும் 2 வாரங்கள் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது இமோஷனலா இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்களை வந்து உளவியல் ரீதியாக ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த வேவ்ல வந்து குளிர்காயணும் அப்படிங்கிற முயற்சிக்கிறாங்களா? இல்ல நேத்து பேசின இந்த இந்தி எதிர்ப்பு வந்து தீவிரமான இதை கொண்டு எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, நான்லாம் என் மனசுல டக்குன்னு பட்டது என்னன்னா, அண்ணாமலை ஒளரி கொட்டி மாட்டிக்கிட்டாரு. ஆகவே கடுமையான எதிர்வினை வரப்போகுது இந்த மொழி பிரச்சனையில என்று அவங்களுக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் கச்சத்தீவுன்னு கிளப்புறாங்க. ஆக இது திசை திருப்புகிற தந்திரம் தான். அதற்கு தமிழர்கள் ஏமாறப் போவதில்லை. ஒண்ணு. 2வது, இதுல நியாயமும் இல்லை. நான் பல காரணங்கள் சொல்றேன். ஒண்ணு, திமுக சார்புல அது ஏற்கனவே எவ்வளவு தூரம் விலகி சொல்லிட்டாங்க. ஒன்றிய அரசு தான் அது செய்ய முடியும். எங்க ஒரு ஒரு தாவாவுக்குரிய ஒரு பகுதி இன்னொரு நாட்டுடன் அதன் பேர்ல ஒரு ஒப்பந்தம், அது யார் போடுவா? ஒன்றிய அரசு தான் போட முடியும். மாநில அரசுக்கு என்ன? தாங்களே எதிர்த்ததாக எப்படி எல்லாம் எதிர்த்தோம் என்பது குறித்து திமுக எவ்வளவோ காலமா சொல்லிக்கிட்டே வருது. அது ரொம்ப தெரியாதது மாதிரி இவங்க நடிக்கிறாங்க. அது வந்து பாஜகவும் நடிக்குது, அதிமுக ரொம்ப காலமா நடிச்சுக்கிட்டே வந்துச்சு. இவங்க 2 பேரையும் வந்து தூங்குறது போல நடிக்கிறவங்க இவங்களை எழுப்ப முடியாது. நான் என்ன கேள்வி எழுப்ப விரும்புறேன்னா, பிரதம மந்திரி ட்விட்டர் போட்டிருக்காரு, ஒரு எக்ஸ் பதிவுல அவரும், ஆமா பிரதமருமே. நான் அதை பார்த்துட்டு எனக்கு என்ன ஆச்சரியம், அவர் சொல்றாரு, கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ். இந்திய மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. எப்ப என்னமோ இப்ப நேற்று தான் நடந்தது மாதிரி கொந்தளிச்சு போயிருக்காங்க. அடுத்தாப்புல ஒரு வாக்கியம். நான் எளிமையா இதுக்கு ஒரு பதிலடி போட்டிருக்கேன். நான் என்ன சொன்னேன்னா, அதை எடுத்து போட்டு கச்சத்தீவை காங்கிரஸ் தாரை வார்த்தது பிரதமர் மோடி. அப்படியெனில் இந்த 10 ஆண்டு காலத்தில் கச்சத்தீவை பிரதமர் மோடி மீட்டிருக்கலாமே. இவர்தான் 56 இன்ச்சி அகலம் உள்ள மார்பை கொண்ட பலசாலி ஆயிற்றே. இவரை கண்டுதான் உலகமே கிடுகிடு நடுங்குதே. அப்படித்தானே பாஜக காரங்க பேசிட்டாங்க. ஏதோ சின்ன நாடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா, அதுகிட்ட ஒரு சவுண்டு கொடுத்து வாங்கியிருக்க முடியாது. 10 ஆண்டா என்ன பண்ணாரு? இப்ப வந்துகிட்டு தாரை வார்த்தைன்னு சொல்லி 1974 நடந்த கதையை எடுத்து போட்டு இப்ப சொன்னா இதெல்லாம் கேலிக்குரிய விஷயம் இல்லையா? நமக்கு அதை திருப்பி கேட்க போறோம். கேட்க ஆரம்பிச்சாச்சு எல்லாரும். 10 ஆண்டுகள்ல மீட்டருக்கு உன்னை யாரையே வேண்டாம்னு சொன்னாங்களே யாராவது? இதுல ஒரு விஷயம் தெரியுமா சகோதரி? இப்ப வந்து சொல்றாங்கல்ல, இப்படி கச்சத்தீவை தாரை வார்த்துருச்சு இந்திரா காந்தி அம்மையார் காலத்துல இருந்து. அப்ப 74 நடந்துச்சு. 77 வரைக்கும் ஜனசங்கம் இருந்துச்சு. 77 தான் அது ஜனதா கட்சிக்குள்ள போய் சேர்ந்து 80க்கு பிறகு மீண்டும் பாஜகன்னு பேர் ஆகி வெளியே வந்துருச்சு. நான் கேட்கிறேன், இந்த 74 77 இந்த 3 வருட காலத்துல கச்சத்தீவை கொடுத்தது ஏதேனும் போராட்டத்தை அகில இந்திய ஜனசங்கம் நடத்திச்சா? சொல்லுங்க. இப்ப கொந்தளிக்கிறீங்களே, ஐயா நாட்டின் ஒரு பகுதியை தூக்கி கொடுத்துட்டேன். சரி, 80க்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் அகில இந்திய தலைவர், இது வந்து ஒரு அகில இந்திய பிரச்சனை. நாட்டின் ஒரு பகுதியை நீங்க சொல்றீங்கல்ல, நாட்டின் ஒரு சொந்தமான ஒரு தீவை தூக்கி இன்னொரு நாட்டு கொடுத்தா, அது இவங்க அகண்ட பாரதம் கேட்கிற ஆளுங்க. அகண்ட பாரதம் கேட்கிற ஆளுங்க இருந்த பாரதத்திலே ஒரு பகுதி எடுத்து கொடுத்தா, அதுவும் காங்கிரஸ் பண்ண வேலை. யாரும் கொந்தளிச்சு எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்திருக்கணும். நான் அவங்ககிட்ட அதான் கேட்டேன், ஒரு பதிவு போட்டேன். ஏதாவது போராட்டம் நடத்திடுச்சா அவங்க அகில இந்திய ஜனசங்கமோ பாரதிய ஜன? இன்னும் பதில காணா. இதெல்லாம் எவ்வளவு அபத்தம்.
இப்ப மக்கள் வந்து 50 வருஷம் முன்னால கச்சத்தீவை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கீங்களே, இப்போ சைனாக்காரன் வந்து இவ்ளோ என் நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சிட்டு இருக்கானே, அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, அது வேற. இப்ப நாடாளுமன்றத்துல இந்த விவகாரம் வந்தபோது எல்லா கட்சிகள், எங்க கட்சி உட்பட, எல்லையில இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி வந்து நிக்குது. அவங்க அது நம்ம இடம் என்ன, நீங்க சொல்லுகிற இடத்துல, இந்திய அரசு சொல்லுகிற இடத்துல அவங்க கட்டடங்களை கட்டி குடியமர்த்துற மாதிரி செய்தி வந்திருக்குன்னு படங்கள்லாம் எடுத்து காமிச்சு அவ்வளவு பேரும் அது பதிலே பேசல, விவாதமே நடத்த விடலைங்க. விவாதத்துக்கு நேரமே கொடுக்க விடல சபாநாயகரை. இதுவரைக்கும் வாதம் நடக்கலங்க, அந்த பிரச்சனை இல்ல. அது ஒரு புறம் இருக்க, நான் கேட்கறது இது நேத்து நடந்த விஷயம் இல்ல, 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த விஷயம். நீங்க இனிமே வரப்போற ஆள் இல்ல ஆட்சிக்கு. மோடி ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிற ஒரு 10 ஆண்டு காலமா, அதுதான் அடுத்த முக்கியமான பாயிண்ட். நீங்க எதிர்கட்சியா இருந்த பொழுதும் கச்சத்தீவுக்காக போராடியது இல்லை. ஆளுங்கட்சியாக 10 ஆண்டு காலம் தனி பெரும்பான்மையோடு இருந்த பொழுதும், இருக்கிற பொழுது, இன்னைக்கு வரைக்கும் அதான் நிலைமை, இருக்கிற பொழுதும் நீங்க அந்த கச்சத்தீவை மீட்பதற்கு எதுவும் செய்யல. மாறாக இன்னைக்கு இன்னொரு கருத்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு நெருக்கமான அதானி குழுமம் மட்டும் அதே ஸ்ரீலங்கால போய் ஏகப்பட்ட முதலீடுகளை பண்ணிக்கிட்டு இருக்குது. அங்கிட்டு விமான நிலையங்களை வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தை, இங்கிட்டு துறைமுகத்துல ஒரு பகுதியை வாங்கிட்டாங்க, அதுக்காக இந்திய அரசு எங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்துச்சுன்னு அங்க ஒருத்தர், ஸ்ரீலங்காவிலே இருந்து ஒருத்தர் புகார் கொடுக்க இவ்வளவு விவகாரம் நடந்துச்சுல. இப்ப நான் கேட்கிறேன், அதானிக்காக பேசிய பாஜக தமிழனுக்காக கச்சத்தீவு விஷயத்தில் ஸ்ரீலங்கா அரசுடன் பேசியது உண்டா சொல்லுங்க. தேர்தல் சொல்லி திடீர்னு ஒரு பதிவு, பிரதம மந்திரி போடலாமாங்க, நீங்க சரியா குறிப்பிட்டது போல நான் அதை பார்க்கல, நிதியமைச்சர் போடலாமாங்க பதிவுகள். ஆட்சி யாரோ 3ஆம் மனுஷங்க மாதிரி அண்ணாமலை பேசினா கூட நான் சரி, அவர் அரசியல் தலைவர், எதோ இப்பதான் பாவம் திசை திருப்பதுக்காக கலப்பு. எனக்கு ஒரே ஆட்சியம், பிரதம மந்திரி எக்ஸ் தளத்துல பதிவு. இப்ப நீங்க சொல்றீங்க நிதியமைச்சர் அதை எடுத்து எங்களுடைய அண்ணாமலை வந்து தகவல் அறிவு உரிமை சட்டத்துல கண்டுபிடிச்சிட்டாரா? ஏயா, தகவல் அறிவு உரிமை சட்டத்திற்கு கீழ் தகவல் சொல்ல வேண்டியது நீங்க தானே. இப்பதான் அவருக்கு சொன்னீங்களா? இப்பதான் அவருக்கு தெரியும். எவ்வளவு அபத்தமா இருக்குங்க இந்த இந்த விவகாரம் போறாமே இன்னைக்கு நடக்கிறது, இந்த கூத்தெல்லாம். அவை இதெல்லாம் மக்களுக்கு தெரியுங்க. ஒரே கேள்விதான், அன்றைக்கு காங்கிரஸ் கொடுத்தது தவறு என்றால் கச்சத்தீவை 10 ஆண்டுகளாக ஏன் மீட்கவில்லை? இவ்வளவுதான் சிம்பிள் கேள்வி. இதுக்கு பதில் சொல்லணும், அப்புறம் மிச்சதை பேசுவோம். இவ்ளோ டிராமா ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, ஆனா ஒரு ஓரத்துல உட்கார்ந்து மிக்ஸ்டர் சாப்பிடுற மாதிரி ஒரு தலைவர் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கிறாரு நம்ம எடப்பாடியார். நீங்க பாத்தீங்கன்னா திமுக வந்து ரொம்ப தெளிவா இருக்கு, இது நாடாளுமன்ற தேர்தல், மத்தியில் மோடி ஆட்சி வரக்கூடாது, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கறதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. பாஜக கூட்டணியும் தெளிவா இருக்கிறாங்க, இங்க வந்து திமுக வந்து நீங்க ஓட்டு போடக்கூடாது, பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு அவங்களும் தெளிவா இருக்கிறாங்க. ஆனா எடப்பாடியார் வந்து நேரடியாக இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல்னா மத்தியில் யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிறது முக்கியம். ஆனா இன்னி தேதி வரைக்கும் நேரடியாக மோடியை எதிர்த்தோ இல்ல பாஜக அரசாங்கத்தை எதிர்த்தோ எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. நமக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் மாநில உரிமைகளை மீட்டெடுப்போம் அப்படின்னு பேசுறாரு. ரீசெண்டா பேசின அந்த பிரஸ் மீட் எல்லாம் கூட நீங்க பாத்திருப்பீங்க. என்ன நினைக்கிறீங்க, அந்த அதிமுகவுடைய நிலைப்பாடுதான் என்ன? அதிமுகன்ற ஒண்ணு வந்து எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து வைப்ரண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இதுல அவருக்கு பாவம் எடப்பாடியாருக்கு சிக்கலாகி போச்சு 2 விதத்துல. முதல் சிக்கல் அவரே உருவாக்குனது. இந்த தேர்தலுக்கான முழக்கமாக அதிமுகவுக்கு அவர் கொடுத்திருப்பது தமிழர்களுடைய உரிமையை மீட்போம், தமிழ்நாட்டின் உரிமையை மீட்போம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப தமிழரின் உரிமையை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப முதலமைச்சர் இந்த முழக்கத்தை கொடுத்து அவர் மாட்டிக்கிட்டாரு. முதலமைச்சர் அதை வச்சு கேள்வி கேட்கும்போது 2வதா மாற்றார். முதலமைச்சர் போற இடங்கள்ல பூரா ஒன்றிய அரசு, இந்த அரசு வரக்கூடாது, அதற்கான தேர்தல் இதுன்னு சொல்லிவிட்டு இந்த அரசு பற்றி எடப்பாடியாருடைய நிலைப்பாடு என்ன? இவர் அங்கீகரிச்சே, இவர் தான் எதிர்கட்சி தலைவர்னு சொல்றாரு. எதிர்கட்சி தலைவர் அவர்களே, நான் ஆளுங்கட்சியுடைய தலைவர் என்கிற முறையில கேட்கிறேன், இந்த ஒன்றிய அரசு இவ்வளவு வஞ்சனை செய்திருக்கே, நீங்களும் உங்களுடைய கட்சியின் முழக்கமாக தமிழருடைய உரிமை மீட்போம்னு சொல்றீங்களே, யார்கிட்ட இருந்து மீட்க போறீங்க? உரிமைக்கு யாரிடமிருந்து ஆபத்து வந்திருக்கு? அப்ப மோடி அரசிடம் இருந்துதானே ஆபத்து.
ஏன் மோடியை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் ஒன்றிய அரசை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? மோடி வேண்டும் மீண்டும்னு பாஜக கேக்குது, நீங்க சொல்லுங்க வேண்டுமா வேண்டாமா? அடுத்து ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுவிட்டாரு. என்னன்னா, இந்த ஆளுநர் இவ்வளவு அடாவடித்தனமா பேசிட்டு இருக்காரு, மாநில உரிமை அவர் தானே காலில் போட்டு மிதிக்கிறாரு. நான் முதலமைச்சர், இவரை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைங்கன்னா முடியாதுன்னு பதில் போடுறாரு. உலகத்துல இது வரைக்கும் நடக்காது. உச்ச நீதிமன்றம் கண்டிக்குது, எதிர்கட்சி தலைவர் ஏன் கண்டிக்க மறுக்கிறார்? காரணம் அடுத்து அவர் கிளைமேக்ஸா முடிக்கிறாரு, பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இன்னும் கள்ள கூட்டணி கள்ள உறவு இருக்குது, முடிச்சிட்டாரு. லாஜிக்கா? இப்ப இதுக்கு அவர் பதில் சொல்லணும். சூப்பரா பதில் சொல்லிருக்காரு தெரியுமா? அந்த பதில ஒரு பொதுக்கூட்டத்துல மக்களை பார்த்து கேக்குறாரு. நான் உண்மையில அது எனக்கு முதல்ல எழுத்தா வந்துச்சு, இது அப்படித்தான் வந்துச்சான்னு பழையபடி போய் அப்படி பேச்ச கேட்டேன். மக்களை பார்த்து கேட்கிறாரு, முதலமைச்சர் திமுக தலைவர் என்னை பார்த்து கேட்கிறாரு, அதிமுக பாஜகவோடு கள்ள உறவு வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. யாரோடும் கள்ள உறவு வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. கூட்டம் உடனே கைதட்டுது. அடுத்த வாக்கியம், வேண்டுமென்றால் நாங்கள் உறவு வைப்போம். முடிச்சுட்டாரு அது. ஆமாங்க, அவரு இப்படி இது தெளிவாவே சொல்றேன். கள்ள உறவு வைக்கிறோம்னு சொல்றாரு. கள்ள உறவு வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. தொண்டர்கள் நினைத்தால் உறவை முறிப்போம். இப்ப தொண்டர்கள் விரும்பினா உறவு வைத்துக் கொள்ளுவோம். விஷயம் முடிஞ்சு வச்சு போயிட்டாரு அடுத்த சப்ஜெக்டுக்கு. அப்ப புரியுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம் என்றால், நாங்க இன்னும் என்ன கள்ள உறவுன்னு பேசுறீங்க, நாங்க தேவைப்பட்டா பாஜகவோடு மீண்டும் நேரடி உறவே வெளிப்படையான உறவே வைத்துக் கொள்வோம். முன்பாவது சட்டமன்ற தேர்தல் கூட உறவு இல்லைன்னு முன்பு பேசிட்டு இருந்தார் ஆரம்பத்துல, இந்த உறவை கட் பண்ண வேலையில. இப்ப பாத்தீங்க, இப்ப அதிகமா அதை பத்தி பேசுறதில்ல, கவனிச்சீங்களா? இந்த கூட்டத்துல அதை பத்தி பேசல. ஒருவேளை பழையபடி பேசினாலும் பேசக்கூடும். அவர் ஒரே உச்சாட்டம் தான், மந்திர மாதிரி, நாங்க கூட்டணியில இருந்து விலகி விட்டவள். ஐயா, விலகிட்டீங்கல்ல, இனிமேலாவது இந்த ஒன்றிய அரசு பற்றி உங்களுடைய மதிப்பீடு என்ன? இந்த அரசு வேண்டுமா வேண்டாமா? ஐயா, இந்த அரசு வேணாம், வேறு ஒரு அரசு வரட்டும் சொல்ல தயாரா? ஏன் இதுவரைக்கும் சொல்லல? ஆகவே அவர் பாவம் அது என்ன பர்ம பிடிச்ச ஒரு மாதிரி நிக்கிறாரு. அவர் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் பாவம் இதெல்லாம் எப்படி பதில் சொல்லிட்டு இருப்பாரு? அதனால நீங்க அவரிடமிருந்து எதிர்பார்க்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அவர் ஒரு குழப்பம். அவர் பாவம் ஏதோ ஒரு கணக்கு போட்டு மக்கள்லாம் ஏமாந்துருவாங்க. பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு சொன்னாலே எல்லாரும் தங்கிட்ட வந்துருவாங்க. அப்படித்தானே அவர் பேசிட்டு இருந்தாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் கிட்ட வந்துருவாங்க. முதல்ல பேசினாங்க, யாரும் வரல. அப்புறம் இருந்த பாமகவும் போயிடுச்சு. மிஞ்சினது தேமுதிக ஒண்ணுதான். இவ்வளவுதான். ஆனாலும் பாவம், வேற வழி. தேர்தல் பிரச்சாரம் முடிகிற வரைக்கும் நாங்க தான் பெரிய கூட்டணி, அது வேற, நாங்க தான் பெரிய கூட்டணி வேற பேசுறாரு, எங்களுக்கு தான் ஓட்டுன்னு. ஆகவே அதெல்லாம் நிச்சயமாக படுதோல்வி அடைய போறாரு. அந்த அது எப்படி சமாளிக்கணும்னு தெரியாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. அது ஒரு கோர்வையாக வரல, அதுல எந்த தர்க்க நியாயமும் இல்லை. மக்கள் புரிந்து கொள்வாங்க. திமுக அணி மாபெரும் வெற்றியை ஈட்ட போகிறது என்பதுதான் என்னுடைய மதிப்பீடு. கொஞ்ச நாள் முன்னால வரைக்கும் மோடி ரொம்ப கான்பிடென்டா சொன்னாரு, 400க்கு மேல நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு. இந்த தேர்தல் பத்திரங்கள் விஷயம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் மக்களுடைய எண்ண ஓட்டத்திலயும் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. முன்னெல்லாம் நிறைய ரிப்போர்ட்ஸ், ரிசர்ச் எல்லாம் வரும், பாஜக ஜெயிச்சிரும், கிளீன் ஸ்வீப் பண்ணிடுவாங்கன்னா. இப்ப பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர்கள் கூட பாஜகவுக்கு நிலைமை ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதை பிரதிபலிக்கும் வகையில் பாஜகவுடைய நடவடிக்கைகளும் பார்க்க முடியுது. காங்கிரஸ் கட்சியுடைய அக்கௌண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி இருக்கிறாங்க, ஐடி நோட்டீஸ் அனுப்புறாங்க, திரிணாமுல் காங்கிரஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. நேத்து பாத்தீங்கன்னா சிபிஐக்கு 11 கோடி ரூபாய் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டா, பழைய பேன் கார்டை யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்ன நினைக்கிறீங்க? என்ன பாஜக ரொம்ப விலவிலத்து போயிருக்கா? எத்த தின்னா பித்த தெளியும்னு இருக்கிறாங்களா? உலக நாடுகள்லாம் விமர்சிக்க அளவுக்கு இன்னைக்கு இல்ல, அதுக்கு முன்பு இப்பதான் பாத்துட்டு வர்றேன், டெல்லியில ஒரு எழுச்சி மிக்க மாபெரும் பேரணி. டெல்லி முதலமைச்சர் கேஜ்ரிவாலுடைய கைதை கண்டிச்சு பிரம்மாண்டமான பேரணி. ராம்லீலா மைதானமே பெரிய அளவுக்கு அப்படியே அதிர்ந்து போய் நிக்குது. அதை விட ஆச்சரியம், அந்த மேடையில எல்லா தலைவர்களும், சில நேரங்களில் கூட்டங்கள் நடக்கும், 1-2 தலைவர்கள் வராம போயிடுவாங்கல்ல, அப்படி கூட இல்லாம
இங்க வந்து இங்கதானே முதல்ல தேர்தல் நடக்கிற காரணத்தினால முதலமைச்சர் போக முடியல. ஆனா ஒரே உடனே தயார் பண்ணி அனுப்பி திருச்சி சிவா அங்க வந்து வாச்சிட்டு இருந்தாரு. அப்பதான் நான் பார்த்துட்டு வந்தேன். எல்லா தலைவர்களும் வந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, இந்த பக்கம் பஞ்சாப்ல இருந்து, அது ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சியில இருந்து, அப்புறம் இங்கிட்டு கிழக்குல இருந்து, அதுவும் பீகார்ல இருந்து அவர் வந்து உட்காந்துருக்காரு. தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ், அவ்வளவு பேரும் முக்கியமான ஆளுங்க போறான். அதை பார்த்துட்டு எல்லா தொலைக்காட்சிகள்லயும், ஆங்கில ஊடகங்களில் கூட, இந்தி ஊடகங்களில் கூட, இவர் வந்து தென்கூட்டுல கைய வச்சு கொட்டு வாங்கின கதையா போச்சு. டெல்லி முதலமைச்சரை கைது பண்ணது மிகப்பெரியது. அங்க வந்து அந்த கூட்டத்தில் முக்கியமான செய்தி எல்லா ஊடகங்களும் என்ன சொல்லுதுன்னா, ஜார்க்கண்ட் முதலமைச்சரை கைது பண்ணாங்கல்ல, அவருடைய இணையர், டெல்லி முதலமைச்சர் கேஜ்ரிவாலுடைய இணையர் மனைவி, அவங்க மேடை, அவங்களும் மேடையில வந்து உட்காந்துருக்கு. ஜனங்கள் பூரா அவங்கள பார்த்து கத்துற காட்சியை பாக்குறாங்க, காமிக்கிறாங்க. இதுல அவர் பாருங்க, டெல்லி அவராவது கைது பண்ண போறோம்னு ரிசைன் பண்ணி இன்னொருத்தரை கொண்டாந்துட்டாரு ஜார்க்கண்ட்ல. டெல்லிக்காரர் இன்னொரு வேலை வேண்டாம், நான் ரிசைன் பண்ண மாட்டேன், நீ பண்றத பண்ண. இப்ப கூத்து இந்திய வரலாற்றுல இல்லாதபடி ஒரு முதலமைச்சர் சிறையில இருந்துகிட்டே நிர்வாகம் பண்றாரு, உத்தரவு போடுறாரு. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேற்று இன்னொரு அமைச்சருக்கு நோட்டீஸ். ஜனங்களுக்கு பூரா இந்த இடி, அதாவது அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, அப்புறம் மத்திய அந்த புலனாய்வுத்துறை சிபிஐ, இது எல்லாமே விளையாட்டு பொருள் ஆயிடுச்சு, கேலி பண்றாங்க. இது எவ்வளவு இது வீடியோ வந்துருக்குங்கிறீங்க. ஈடிய வச்சு ஈடி வேகமா ஒரு வீட்டுக்குள்ள போய் கதவை தட்டி உள்ள போகுது. அவரு இந்த வர சொல்லி உள்ள போயிட்டு பாஜக தொப்பிய போட்டு வர்றாரு, கும்பிடு போட்டுட்டு ஈடி திருப்பி வருது. இப்படியா பூரா பயங்கர லந்து. இன்னொரு இடத்துல ஈடி போகுது, ஒருத்தர் விழுந்தடிச்சு ஓடுறாரு, இவங்க விரட்டுறாங்க பிடிக்க. அவர் போய் டக்குன்னு திரும்புறாரு, என்ன பண்ணா முன்னாடி ஒரு துண்டை போடுறாரு, பாஜக துண்டை, மிரண்டு போய் துண்டை கும்பிட்டுட்டு ஈடி திரும்பி போகுது. இப்படி எல்லாம் வீடியோ வந்து. நான் கேட்கிறேன், அமலாக்கத்துறையை இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டீங்களா? அதே போலதான் வருமான வரித்துறையை அசிங்கப்படுத்து. ஏங்க முன்பு இவங்களுக்கெல்லாம் இந்த மரியாதை, இவங்கெல்லாம் ரெய்டுக்கு போனாலே அப்ப வந்து ரெய்டு போன இடம் அவர் வந்து குற்றவாளிங்கிற எண்ணம் தான் இருக்கும். இப்ப போனாலே உண்மையிலேயே அந்த ஆள் குற்றவாளியா இருந்தா கூட யாரு நம்பர் மாட்டேது. இந்த 3 பேர் உள்ள நுழைஞ்சா ஒரு வீட்டுக்குள்ளேயோ ஒரு அலுவலகத்துக்குள்ளேயோ, இடி, ஐடி அண்ட் சிபிஐ 3 உள்ள போனாலே எல்லாருமே யாருமே நம்புறது இல்லை. அப்படி உங்க 3 பேருடைய பேரை கெடுத்தது மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமங்கிற, அதான் காங்கிரஸ் கட்சிக்கு அவ்வளவு கணக்குகளையும் முடக்கணும். எவ்வளவு கொடுமை. அதாவது நீங்க நான் ரேஸுக்கு ரெடி, நான் ஓட்டப்பந்தயத்துக்கு ரெடி, எங்கிட்ட இங்கிட்டு பாரு, அவ்வளவு காலையும் கட்டு, என் கால் மட்டும் ஃப்ரீ, நான் ஓடுறேன் பாரு, நான் தான் ஜெயிப்பேன்னா, இது கேவலம் இல்லையா மோடி அவர்களே? அசிங்கம் இல்லையா பாஜக தலைமையே? ஒரு பிரதான கட்சி, குறிப்பாக வட மாநிலம் காங்கிரஸ், அதனுடைய வங்கி கணக்குகளை பூரா முடக்குன்னா என்ன அர்த்தம்? சிபிஐ கட்சிக்கு என்ன வருமானம் எனக்கு இப்பதான் புரியுது. ஆனா நம்ம கட்சிகளுக்கு எல்லாம் வருமானம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு வரி வேற கட்ட வேண்டியிருக்கு. அதுக்கு 11 கோடி ரூபாய். அவங்க என்ன சொல்லியிருக்கா, முத்தரசன் நல்லா பதில் சொல்லிருக்கா, ஐயா அவன் பாட்டுக்கிட்டு ஏற்கனவே வந்துச்சு எங்களுக்கு, இதை நாங்க எதிர்த்து இது இப்படி நாங்க வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி நாங்க சொல்லியிருக்கோம். அதுக்கு இன்னும் அவங்க பதில் சொல்லல, விஷயம் நிலுவையில இருக்கு. முடிவு சொல்லாத ஒரு விஷயத்த மீண்டும் நோட்டீஸ் வேணும்னே தேர்தல் நேரத்துல. இப்ப விஷயம் என்ன தெரியுமா, மக்களுக்கு நல்லா புரிஞ்சு வச்சு, ரொம்ப அழகா ஒருத்தர் சொல்லியிருக்கா. இப்ப நீங்களும் நானும் பேச வேணாம், ஒருத்தர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, இந்தியாவிலே மாபெரும் ஊழல் தேர்தல் பத்திரம் ஊழல் என சொல்லப்படுது, நான் அதை ஏற்க மாட்டேன். இந்தியாவில் அல்ல, உலகிலேயே மிகப்பெரிய ஊழல் இந்தியாவின் தேர்தல் பத்திர ஊழல். சொன்னது யாரு? நிதி அமைச்சருடைய கணவர். அவர் ஒரு பொருளாதார நிபுணரும் கூட, ஒரு அருமையான நூலை எழுதியவர், இந்த ஆட்சியினுடைய யோக்கியதை பற்றி, லட்சணம் பற்றி. அவர் இப்ப பூரா தான். இன்னும் அடுத்த ஒரு வாக்கியம் சொல்றாரு, ரொம்ப பரவலா போயிட்டு இருக்கு இந்த பத்திர ஊழல், என்னையா அநியாயமா இருக்கு, 8250 கோடி ரூபா ஆளுங்கட்சிக்கு போய் சேர்ந்திருக்குன்னா அந்த ஆளுங்கட்சி என்னென்ன பண்ணிச்சு கொடுத்தவனுக்கு? மக்கள் கேட்க மாட்டாங்களா? அப்புறம் வந்து இடி ரைடு, ஐடி ரைடு போகுது, முன்னும் பின்னுமா வந்திருக்கு. 41 கம்பெனிகளின் சகோதரி
நம்ம பிரசாந்த் பூஷன் கணக்கு போட்டு வந்துருச்சு, எல்லா பத்திரிகையிலும் வந்துருச்சு. 41 கம்பெனிகளில் இருந்து 2471 கோடி ரூபா தேர்தல் பத்திரங்கள் மூலமா பாஜக வந்திருக்கு. இந்த 41 கம்பெனிகளில ரெய்டு நடந்தது. மொத்தம் வந்தது 8250 கோடி. அதுல 2471 கோடி. அது 41 கம்பெனிக்கு ரெய்டு. அப்ப ரெய்டு விட்டு பணத்தை வசூல். அப்ப ரெய்டு விட்டா பெய்டு வரும் பாஜக. அப்ப இந்த நிறுவனங்கள் எல்லாம் அடியாட்கள் மாதிரி பயன்படுத்தி பணம் பறிச்சா. அதனாலதான் அவர் உலக மகா ஊழல்ங்கிற. உலகத்துல எங்கேயும் எந்த நாட்டிலையும் ஆளுங்கட்சி இப்படி செய்தது இல்ல. அரசு நிறுவனங்களை பயன்படுத்தி ஆளுங்கட்சிக்கு பண வசூல் செய்தது இல்லை. அதனால இதை நான் உலக மகா ஊழல் என்கிறேன். இது பூரா அசிங்கப்பட்டு போச்சு. அதனால இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, வட மாநிலங்களில் இவங்க அம்பலப்பட்டு போய் நின்னதுனால பஞ்சாப்ல அகாலி தளம் சேர மாட்டேன்ருச்சு. மகாராஷ்டிராவுல கூட்டணி இதாகல, ஒரே குழப்பம். இப்ப இதுல கடைசி நிலவரம் பிறகு ஏதாவது. ராஜஸ்தான்ல பயங்கரமான எதிர்ப்பு, படுதோல்வி காண போதுன்னு செய்தி வந்துட்டு இருக்கு. நானா சொல்லல, வட மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய செய்தி. அப்படி என்றால் நமக்கு தெரியும் சத்தீஸ்கர் என்ன ஆகும்னு. ஏற்கனவே சத்தீஸ்கர்ல காங்கிரஸுக்கு பலம், ஏற்கனவே மத்திய பிரதேசத்துல பலம். இன்றைக்கு பீகார்ல ஒப்பந்தம் ஆயிடுச்சு. தேஜஸ்வி யாதவ், நம்முடைய லாலு பிரசாத் யாதவ் கட்சி, அதற்கும் காங்கிரசுக்கும் இடதுசாரி கட்சிகளுக்கு 3 இடதுசாரி கட்சிகள் 5 இடங்கள். இங்க ஏற்கனவே காங்கிரசுக்கும் அகிலேஷ் யாதவ் கட்சிக்கும் உடன்பாடு. ஆகவே அங்க பழைய மாதிரி இல்லை. இவங்க எல்லாம் எதிரிகள்லாம் சிதறண்டு இருப்பாங்க. நம்ம ஜாலியா ஜெயிக்கலாங்கிற நிலைமை பாஜகவுக்கு இல்லை. அதனாலதான் பதறி போய் இந்த கேஜ்ரிவால் வேற பிரச்சாரம் பண்ண அங்க சிக்கலாகும். ஏன்னா அவர் இந்தியில பேசக்கூடியவர். அந்த பிரச்சாரம் ரொம்ப எடுபடும்னு தான் அவரை முடக்க பார்த்து அவரை பிடிச்சி ஜெயில போட்டா அது என்ன ஆகி போச்சு, உங்களுக்கு எதிராக தெரிஞ்சிச்சு. இப்போ உலகமே சரியா குறிப்பிட்டது போல ஏன்னா அந்த சில உலக நாடுகள் தாங்கள் ஜனநாயகத்தை நிக்கிறதா சொல்லுவாங்க. அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா அவங்களுக்கே இப்ப சிக்கல் என்னன்னா, நாம ஜனநாயகத்துக்காக நிக்கிறோம்னா இந்தியாவுல ஜனநாயகத்தையே காணாமையா. அப்ப அதை பத்தி எதுன்னு கருத்து, அதெல்லாம் விட முக்கியம் ஐநா சபை பொதுச் செயலாளர்கிட்ட போய் கேள்வி கேட்டாங்க. கேஜ்ரிவால் கைது, காங்கிரஸ் கட்சியுடைய கணக்குகள் முடக்கம் பற்றி ஐநா சபை பொதுச் செயலாளர்கிட்ட கேட்ட அவரு, இல்ல ரொம்ப நல்லா நடக்குன்னு சொல்லல, மாறாக அப்படி சந்தேகத்துடன் அங்க ஜனநாயக ரீதியாகத்தான் தேர்தல் நடக்கும் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்புகிறேன் என்னட்டா நம்பிக்கை இல்லை. நான் மற்ற நாடுகளை கூட விடுங்க, ஐநா சபையை சொல்ல வச்சுட்டீங்களையா, எவ்வளவு அசிங்கம் இந்த நாட்டுக்கு. இதுதான் மோடி அரசின் சாதனை, இதுதான் பாஜகவின் சாதனை, உங்களுடைய குருவிடமாகிய RSS சாதனை. இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. மிக தெளிவாக இன்றைக்கு என்ன இருக்கு என்றால், படுதோல்வி அடைய போது பாஜக வட மாநிலங்களிலும். ஆகவே இந்தியா கூட்டணி ஒன்றியத்திலே மாற்று அரசை அமைப்பது உறுதி 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 என்பதுதான் இன்றைய நிலைமை. தர்க்க பத்தி பேசவே வேணாம், வடக்கே நிலைமை மாறி போச்சுங்களா. பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க ஐயா. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கெடுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். வணக்கம்.